இது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா கத்தரி செடி. பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா பூவிட்டு நல்ல ஓரளவுக்கு இதுவும் ஈல்டுக்கு வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருச்சு. முதல் காய் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது காய். கத்தரியில் பெரிய ஸ்பெஷலே என்னென்னா அந்த ப்ளூ கலர் கத்தரி தான். இந்த ப்ளூ கலர் கத்தரி கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற கத்திரிக்காயை விட ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் ரேட்டும் அதிகம், கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இருந்தால் பார்த்தீங்கன்னா லைட்டாக குருத்து பூச்சி அட்டாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வாடி இருக்குது. ஏன்னா நம்ம காளான் ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வீடியோ போடும்போது தான் உள்ளே வந்து அதுக்கப்புறம் உள்ளே வரவே இல்லை. எல்லாமே தண்ணி வந்து ட்ரிப் லைன்னால வால்வை திறந்து விட்டு அப்படியே வர்றதுனால நம்ம வந்து உள்ளே பெருசாக வந்து பார்க்கல, கவனிக்கல. இப்போ பார்த்தா தான் தெரியுது நமக்கு என்ன ப்ராப்ளம்னு. ஸோ இது என்னங்கிறத ஃபர்தராக ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காயெல்லாம் வச்சிருச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. ஓகே, இதுவும் பூ விடுற பக்கம் வந்து காய் வச்சிருச்சு. இந்த இன்னொரு செடியும் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம என்னென்னு ஃபர்தராக பார்த்து ரெடி பண்ணணும். கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா குப்பை போடுறதுல பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதுதான். எவ்வளோ க்ரோத்தாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். செடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரோத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா காயெல்லாம் நிறைய வச்சுருக்கு. பார்த்தாலே தெரியும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது இன்னும் போக போக காய் அதிகமாக இருக்கும், ஈல்டு அதிகமாக எடுக்கும். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதாவது இது ரெடி பண்ணுறதை விட அதை வளர்ச்சியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காய் நம்ம ஈல்டுக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு எடுக்கல, இன்னொரு 4 டேஸ் 5 டேஸ் ஆகிடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, உள்ள சின்ன சின்ன களைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்கிற மாதிரி இருக்கும் காய். பட் இந்த டைம் வந்து எல்லாமே க்ரோத்தாக இருக்குது, வேறு லெவலில் நல்லாயிருக்கு. நம்ம பார்த்த உள்ள பிளான் பண்ணியிருந்த எல்லாமே வந்து தக்காளியும் ஆகட்டும், முட்டைக்கோஸும் ஆகட்டும், கத்தரி ஆகட்டும், மிளகாய் ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு பெரிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக விடணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப ட்ரையும் பண்ணிடக்கூடாது. ஸோ அது வந்து எனக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு அக்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொன்னாங்க. ஏன்னா வந்து எங்கள் கார்டனை விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க விசிட் பண்ணிவிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுப்பு அடித்து ஒரு சில இலையில பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவராக விடுறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி எல்லாமே தண்ணி கரெக்டாக ஈவன் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப உள்ளே வந்து அந்த இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அவ்வளோ வேல்யூவாக இருக்குது. அது சொன்னால் புரியாது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு புரியும் இது எவ்வளோ பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்கி அது பர்ஃபெக்டாக ரிசல்ட் கொடுக்கும்போது அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும். அது ஃபீல் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுபவமிக்கவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்தர் வீடியோவில் எவ்வளோ ஈல்டு வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம்.